வந்துட்டு இப்படிதான் சொல்லாம கொள்ளாம நடுராத்திரியில காணாம போயிடுறதா? ஏய், நீ டீப் ஸ்லீப்ல இருந்த, அதனாலதான் உன்னை எழுப்பி தொந்தரவு பண்ணல. இல்லன்னா உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லிட்டு போயிருப்பேமா. இனிமே இப்படி எல்லாம் எனக்கு ஷாக் கொடுக்காதீங்க. ஒண்ணு என்னை எழுப்பி சொல்லுங்க, இல்ல பக்கத்துல ஒரு நோட்டாவது எழுதி வச்சுட்டு போங்க. ஆமா, எங்க போயிருந்தீங்க? சொன்னேனே, ஜஸ்ட் ஃபார் வாக். இந்த தெருக்கோடியில ஒரு கிளப் இருக்கு ராஜி. அங்க எல்லாரும் குரூப்பா உட்காந்துக்கிட்டு சீட் ஆடிட்டு இருக்காங்க. நீங்க ஆடுனீங்களா? சேச்சே, நிஜமா? கடவுள் சத்தியமா நான் ஆடல. அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் சீட் ஆட்டக்காரங்க. அவங்களோட ஆடி நான் ஜெயிக்க முடியுமா? அவங்க ஆடிட்டு இருந்ததை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். வாக்கிங் போக இவ்வளவு பணம் எடுத்துட்டு போனீங்க? அதுவா, பர்ஸ்ல சேஞ்ச் இல்ல, அதான் கத்தையாவே கேஷ் எடுத்துட்டு போயிட்டேன். பை தி வே, அந்த கிளப்ல சூப்பர் கேண்டீன், ஒரு அருமையான மசாலா டீ குடிச்சேன். யூ ஷுட் ட்ரை இட் சம் டைம். சாரிம்மா, நீ இவ்வளவு பயப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எங்கேயும் போயிருக்கவே மாட்டேன். இவ்வளவு நாள் பேச்சுலராகவே இருந்துட்டேன்னா அதான் சொல்லிட்டு போகணும்னு தோணல. எனக்காக ஒருத்தி காத்துட்டு இருக்கிறது இதுதானே முதல் தடவை. சரி வா போலாம். யாரு? ஹலோ. ஹலோ. ஹாய் ரஞ்சினி. விடாதே கருப்பு. எப்படி இருக்க ரஞ்சினி? தேங்க்ஸ். எதுக்கு? ஒன்னு, இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு. ரெண்டாவது, நானு தெரிஞ்சிருந்தோம் இன்னும் போனை கட் பண்ணாம இருக்கிறதுக்கு. ஊரை விட்டு போயிட்டா மனசை விட்டு போயிடுவாங்களா என்ன? அர்ஜுனுக்கு அப்படி ஆயிடுச்சோன்னு தோணுது. அவனை பத்தி உனக்கு தெரியாதா? சாதாரணமாவே பரபரன்னு இருப்பான். இப்ப என்ன? புது டீல்ஸ், புது கான்டாக்ட்ஸ், புது கமிட்மெண்ட்ஸ். ரெக்க கட்டாத குறைதான். சாப்பாடு கூட அப்பாயின்மெண்ட் சாட்ல போட்டாதான் சாப்பிடுவான் போல இருக்கு. அப்போ அந்த சாட்ல என் கூட பேச சொல்லி சேர்த்துருங்க. அட்லீஸ்ட் நான் போன் பண்ணா என் கால்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணவாது சொல்லுங்க. ஓ, டோன்ட் பீ ஸ்டூபிட். கீதா உன்கிட்ட பேசல? யா பட் வை? லாஸ்ட் டைம் கூட நான் அர்ஜுனுக்கு போன் பண்ணப்போ என் குரலை கேட்டதும் மீட்டிங்ல இருக்கேன்னு போனை கட் பண்ணிட்டாரு. வாட்ஸ்அப். நான் ஊர்ல இல்லாதப்போ என்ன நடக்குது? இங்க ஏதாவது நடந்திருக்குமோன்னு நீ கற்பனை பண்ணதை தவிர வேற எதுவும் நடக்கல. வீணா மனச போட்டு குழப்பிக்காத. எங்க யூனிவர்சிட்டில இருக்கியா? இப்ப ராத்திரி 1:30 மணி. இன்னுமா தூங்கல? எப்படி தூக்கம் வரும்? ஏன், ரொம்ப குளிர்தா? எனக்கு இங்க நடுங்குது. அர்ஜுனுக்கு தான் அங்க குளிர் விட்டு போச்சோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன நீ திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க? ஒழுங்கா படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு, புரியுதா? இங்க படிக்க வந்து பாஸ் ஆயிட்டு அங்க ஃபெயில் ஆயிட மாட்டேனே. இத பாரு. ஓகே, ஜஸ்ட் லீவ் இட். மத்தபடி அங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப குட் நைட். ஓ, அங்க மத்தியானம்ல. சாரி, குட் டே. பை. ஓகே, குட் நைட். டேக் கேர். என்னடி அமெரிக்கால உட்காந்துக்கிட்டு நம்மள உருட்டுறா? ஓசி போனோ? கொஞ்சம் சும்மா இருக்கியாமா? ஹலோ கீதா, நான் காயத்ரி பேசுறேன். சொல்லு. ரஞ்சினி என் மொபைல்ல கூப்பிட்டுருந்தா. அர்ஜுன் அவகிட்ட சரியா பேசுறது இல்லன்னு ஒரே புலம்பல். அவகிட்ட இவன் என்ன காரணம் சொல்லிருக்கான்னு தெரியலையே. வேற என்ன காரணம்? டெல்லியில ஒரு புது பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காரு. டெல்லி? அப்படியே சொல்லணும். எனிவே, நான் என் மொபைல் நம்பரை மாத்திக்கிறேன். அது அவளுக்கு தெரிய வேணாம். அப்போ லேண்ட்லைன்? அது அவளுக்கு தெரியாது. ஏதாவது சொல்லி வீணா பிரச்சனை பண்ணி விட்டுறாத. சேச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டேன். அர்ஜுன் கிட்டயும் சொல்லி வை. ஓகே, பாய். ஓகே, பாய். நல்ல காரியம் செஞ்ச காயத்ரி.